सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. அடுத்ததாக தனோதோட்சேமம் நஷ்டவதன சௌந்தர்யலஹரி வரிவாஸ்தோதரணி மந்தரணி பரந்தி சிந்தூரம் பிரபல கவரி பாரதி விரத்ஷாம் பிருந்தைர் பிருந்தி கிருதமிவ நமைனாத் ககிரணம். சில ஸ்லோகங்கள் சௌந்தர்யில நிஜமாக கட்டமான சொற்கள். அது குருமுகமாக நம்ம 4 தரம் கேட்டு நம்ம திரும்பி வேற மாதிரி திரும்பி சொன்னாதான் நுழையும். அப்படி ஸ்லோகங்கள். இப்ப இதற்கு முன்னால சத்துவ குணத்தை நான் சொன்னேன். சத்துவ குணம் நமக்கு வந்திருக்கு என்பதற்கு என்ன சார் அடையாளம்? நம்ம மனசு நல்ல வழியில முயன்றிருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஏதோ பேராமீட்டரோ ஏதோ ஒரு மீட்டர் வச்சு பார்க்க முடியும் உங்க மனச? பார்க்க முடியும். ஏன்? மனசு ஒரு பிசிக்கலாக இருக்கக்கூடியதான ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல. கை கால இதயம் அப்படின்னு ஒரு ஹார்ட் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்து அத நீங்க எக்ஸ்ரேலையாவது பார்க்கலாமா அப்படின்னா அது எலும்பு நரம்பு ஒண்ணும் இல்லை. அது என்னது? அந்த மனச எண்ணங்கள். எப்படிப்பட்டதான எண்ணங்கள்? காமஹா சங்கல்பா விசிகிச்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதி அதிருதி இத்தியேதது அப்படின்ட்டான். இப்படிப்பட்டதான பலவிதமான எண்ணங்கள்லாம் சேர்ந்து மனசு என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனா லோகத்துல கொஞ்சம் மனசு வையுங்களேங்கிறான். இவனுக்கு மனசுன்னா என்ன தெரியல. மனசை எங்க இருந்து கொண்டு வந்து வைக்கிறது? ஆனா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, கருணை வைங்க, நமக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இந்த மனசுல தத்துவம் உண்டாச்சு, நம்ம நல்ல வழியில இருந்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நல்ல வழியில வரத்துக்காக காயத்ரி மந்திர ஜபம் பண்ண சொன்னேன், நாம சொல்ல சொன்னேன், வேதாங்களை மறுபடியும் வேதங்களையும் வேதாந்தங்களையும் படிக்க சொன்னோம். ஆனா அது சரியா வந்திருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அது தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம? அதுவா, எப்பொழுது உன் மனசுல வேதாந்தத்தை கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம் உண்டா இருக்கோ அப்பொழுது நீ நல்ல வழியில உங்க மனசு தத்துவகுணத்தை சேர்ந்திருக்குன்னு நினைக்கணும். இதுல ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம்னு 3 குணங்கள். 3 பகுதியாக இருக்கு. இது 33 பங்கு, அது 33 பங்கு, அது 1 அப்படி இருக்கு. நமக்கு சத்துவகுணம் அதிகமாகணும். சத்துவகுணம் அதிகமாகணும்னா ரஜோகுணம் தமோகுணம் குறைஞ்சாதான் அது அதிகமாகும். அப்ப என்ன, இவைகள்லாம் குறைஞ்சு சத்துவகுணம் ஒரு 80% அப்படி வந்திருக்கு அப்படின்னா தான் சத்துவ காரியம் ஜெயிக்கும். சத்துவ காரியமானது பக்தி, சிரத்தா, அதே போலயே வேதாந்த சிரவணம், இவையெல்லாம் சத்துவகுணத்தினால்தான் வரும். அந்த சத்துவகுணம் எனக்கு வந்திருக்கு, நம்ம அந்த வழியில இருக்கோம் என்பதற்கு வழி என்ன, எப்படி நாம கண்டுபிடிக்கிறது, வாட் இஸ் தி ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தேன்னா மனசுல வேதாந்தத்துல ஆசை வருது. ஆசையும் எனக்கு இருக்கு சார், நடக்கலைன்னு பிராரதகர் மாதிரி. நீங்க எப்ப கிளாஸுக்கு வர இதை கேட்கணும்னு எண்ணம் இருந்து கேட்க தொடங்குறீங்களோ அப்ப என்ன அர்த்தம்? ஜென்மாந்தரத்துல இருக்கக்கூடியதான பாபங்கள்லாம் போயிருக்கு, சத்துவகுணம் அபிவிருத்தியா இருக்கு. அந்த சத்துவகுணம் அப்படின்னா சத்வா சஞ்சாயதே ஞானம். சத்துவகுணம் வந்தது என்ன ஆகும்? ஞானம் உண்டாகும். கேட்கிறோம், கேட்கும் பொழுது நம்ம மனசுல புரியும் மாதிரி தோன்றது. வீட்டுக்கு போனா மனசுக்கு வரதே சார், மறக்கணும் இல்லைன்னா அடுத்த கிளாஸ்க்கு வர மாட்டேங்க. அது மட்டும் இல்ல, ஏன்னா மறுபடியும் அந்த ஞானத்தை நம்ம அது பண்ணோம். தீர்க்கால நைரந்தரிய சத்கார ஆசேவிதோ திருடபூமி. வெகு நாட்கள், தீர்க்ககாலம், ஒரு நம்பிக்கையோட சத்காரம், நைரந்தரியம் டெய்லி எப்ப டைம் இருக்கோ அப்பப்ப இப்படி சத்காரத்தோடு அதை பண்ணிட்டே இருந்தாதான் அது நிற்கும். இல்லைன்னா ஒரு நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். ஏன்னா இந்த சத்துவகுணமானது ஃபாஸ்டா ரஜோகுண தமோகுணங்களா ஆயிடும். மறுபடியும் அந்த குணத்தை வரவழைக்கணும், நம்ம பத்திரமா பார்த்துட்டே இருக்கணும். அதுக்காக அபியாசம் பண்ணணும்.
வைராக்கியத்தை வரவழைச்சிருக்கோம். அத்தியாத வைராக்கியாபியாம் தன்னிரோதா யோக சூத்திரங்கள். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும். இந்த அத்தியாசம் மறுபடியும் மறுபடியும் இதுலயே வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும், பக்தியை வரவழைத்துக் கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் அப்படியே தனிச்சு நிற்கும். அப்படி நமக்கு நிக்கணுமே ஏனால் சத்துவகுணம் ஜாஸ்தி ஆமையானால் நமக்கு ஞானம் வரும். அந்த ஞானம் எங்கே காட்டுறது? அம்பாளுடைய தலையில இருக்கக்கூடியதான வகுட காட்டுறது. சிந்தூரம் இந்த மகள், இந்த மகளை பத்தி நமக்கு தெரியணும். தலை கூந்தல ரெண்டா பிரிச்சு கூந்தல போட்டுக்கிறது. அந்த மகுடானது ரொம்ப விசேஷமானது. இது சாதாரணமாக விவாகமாகறதுக்கு முன்னால ஒரு பக்கத்துல தான் எடுத்துக்கணும், சைட தான் எடுத்துக்கணும், நடுவுல எடுத்துக்கூடாது அப்படின்னு வேதங்கள் சொல்ற. விவாகமான பிறகு எப்பொழுது இவளுக்கு சீமந்தம் நடக்கிறதோ அன்னைக்குதான் அந்த வகுட நடுவ பிரிக்கணும். சீமந்த கேசவேதே, கேசவேதங்கள் தலைமூடிய ரெண்டா பிரிக்கிறது. அன்னைக்கு அந்த பண்டிகையினுடைய உள்ள கொண்டு வந்து அத மூக்குக்கு மேல வச்சு அப்படியே கொஞ்சம் அதை பின்னால போட்டு அப்படி திருப்பா. அன்னைக்குதான் பிரித்து போயிருக்கணும். அன்னைக்கு ஏன் சார் பிரிக்கணும்? அதுவா குழந்தை உண்டா இருக்க, அந்த குழந்தைக்கு சுஷும்னா நாடியோட சம்பந்தம் வரணும். இந்த சம்பந்தம் என்ன, எதற்காக? அந்த குழந்தைக்கு முழுமையாக இருக்கும். அதற்காக அன்னைக்கு சீமந்தம் அன்னைக்கு ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அந்த இப்பெல்லாம் சீமந்தம்னா என்னன்னு தெரியாது. 5வது மாசத்திலேயே பண்ணணும். பூங்கமனம் சீமந்தமும் 2. இது பண்ணினா இது கர்ப்பத்துக்கு சுத்தி, அந்த குழந்தைக்கு நல்லதொரு சம்ஸ்காரம். அந்த குழந்தை வாழ்க்கையில சௌக்கியமா ஆனந்தமாக இருக்கணும், அதுக்கு நல்ல எண்ணங்கள் தோணணும் அப்படிங்கிறதுக்கா அம்மா சரீரத்தில் இருக்கும் பொழுதே நம்ம பிரார்த்தனை பண்றோம். அம்மா சரீரத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எல்லாம் வேணும்ங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேதங்கள் மனுஷனை எப்படி எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லணும். வேதங்கள்னால என்னன்னு தெரியாத நிலையில இன்னைக்கு வந்துருது. ஒவ்வொரு மந்திரத்திலையும் எவ்வளவு விசேஷம் இருக்கு. அந்த சீமந்தம் இருக்கிறதுல அது என்ன சொல்றது? 6 சக்கரங்கள் மூலாதார சுவாதிஷ்டான மணிக்கூர் அநாத விசுத்தி ஆக்ஞா எனக்கூடியதான சக்கரங்கள் முழுக்க என்ன இருக்கோ அது முழுக்க உங்க லலாட்டம் நெத்தியிலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் பரியந்தம் அங்க இருக்கு அப்படின்னு விசேஷமா இந்த சக்கரங்கள் முழுக்க சூட்சமாக அங்க இருக்கான். அதுக்கு இதே மந்திரங்களை வச்சு அதுக்கு ஞாசாதிகள்லாம் சொல்லியிருக்க. அப்படி அந்த லலாட்டம் வரைக்கும், லலாட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு அது வரைக்கும் அந்த வகுடு நடுவுல இருக்கிற பரியந்தம் இந்த மனுஷனுடைய சக்தி அங்கே ஏற்படுறது. அதனால்தான் பரதநாட்டியத்துல என்ன பண்ணுவா தெரியும், நேரத்துக்கு அந்த சீமன் அந்த தலை வகுடு இருக்க அங்கே ஒரு தேன் சொல்லும். அங்க இந்த மாதிரி நெத்திக்கு மேல ஒரு பேர் அங்கே கீழே விழறா போலையும். அதுல 12 முத்து இருக்கணும். சாதாரணமா எத்தனை முத்து? 12 முத்து இருக்கணும். இதுதான் கரெக்டா பரதநாட்டியத்துல கரெக்டா வச்சிருப்பாங்க. நீங்க போய் பாருங்க. அது சந்திர நாடி சூரிய நாடின்னு 2 நாடி. அதன் வழியாதான் மனுஷனுடைய காசு மூச்சு காசு உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு இருக்கு. பகல்ல சூரிய நாடி வழியாகவும் ராத்திரி சந்திர நாடி வழியாகவும் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், சூரிய நாடி வழியாகவே இப்போ பகல்ல போறத ராத்திரியும் போறா போல பண்ணணும். அதனாலதான் என்ன பண்ணுவான், ஒரு பக்கத்துல இந்த வேஷ்டியை போட்டுப்பான். இந்த யோக வேஷ்டி இந்த பக்கம் போட்டுக்கிற பாருங்க, இந்த பக்கம் தெரியாம என்னடா இதான் அந்த நாடி இப்பொழுதும் நல்ல வழியிலேயே இருக்கணும், சூரிய நாடி வழியாவே சஞ்சரிக்கணும். அதே போலயே ஸ்திரீகளும் அந்த மேல இருக்கிற துண்டு இருக்கிறதுல அது ஒரு பக்கமே போட்டுக்கிறான். ஏன் இந்த பக்கம் தான் வரணும் அப்படி. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யோக சாஸ்திரத்தோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போலயே பூனலும் ஒரு பக்கம் போட்டுக்கிறாங்க. தெய்வ காரியமா இருந்தா ஒரு பக்கம் போட்டுக்கணும், மனுஷ காரியமா இருந்தா நிமிதி இருக்கிறதுல மாலைய போட்டுக்கணும், பித்திருக்காரியமா இருந்தா இந்த பக்கம் போட்டுக்கணும், பிராச்சீனா வீதி எதுக்கு அந்தந்த நாடியோட அதோட சம்பந்தம் இருக்கு. இப்படி யோக சாஸ்திரத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க. இந்த வகுடு இருக்க பட்சல இந்த வகுடுல உங்களுடைய சக்தி முழுக்க இருக்கு. அதனுடைய நொடியில சுஷும்னா நாடி இருக்கு. அந்த சுஷும்னா நாடியானது மனுஷனுடைய தலைக்கு மேல ஒரு 1 இன்ச்சு வெளியில வந்திருக்கான். சாவானஸ்ய மகிமா ததோச்சாயாம் பூர்ணா பாதோஸ்ய சர்வா பூதானி விஸ்வாபூதானி பாதோஸ்ய சர்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி
3 பாதங்கள் அதுக்கு மேல திருட்டும் நான் அடி வழியா போயிட்டே இருப்பான். இப்படி விசேஷமா வேதங்கள்ல சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த சிந்தூரம் பூஜப்பட்டதான தல வகுடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வகுட தியானம் பண்ணினா இவனுக்கு ஞானம் வரும். போன ஸ்லோகத்துல அஜானம் போகணும்னு சொன்னேன், இந்த ஸ்லோகத்துல ஞானம் வரணும். தனோதேமம் அம்மா அவங்களுடைய வகுடானது எனக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும். எப்படி வதன சௌந்தர்ய லஹரி பரிவாரணி ஸ்ரீமந்த தரணி, அந்த முகத்தினுடைய அழகுன்னு இருக்க பார்த்தல, அந்த அழகானது பொங்கி அது 2 பக்கமும் அந்த ஜலம் மாதிரி, நதியுடைய ஜலம் மாதிரி 2 பக்கத்தையும் தெரிஞ்சிருக்கு. வந்தி பரிவா ஸ்ரோதரணி சீமந்த தரணி வந்தி சிந்தூரம். இந்த சீமந்தி தரணியானது அதனுடைய நுனியில சிந்தூரம் குங்குமத்தை வச்சுருக்கு. சாதாரணமா ஸ்திரீகள் நெத்தியில குங்குமம் வச்சிருப்பா, அதே போல அந்த தலை வகுடுக்கு ஆரம்பிக்கிற இடத்துல குங்குமம் வச்சிருக்கிறது. முதல்ல அங்கேதான் இருந்தது. அந்த சிந்தூரம் அந்த வகுடுக்கு தான் குங்குமம் வைக்கணும் அப்படிங்கிறது. அது எப்படி முகத்திலையும் வச்சுக்கிறேன், அதையும் வச்சிருக்கிறது. அந்த தலை வகுடு நுனியில சிந்தூரத்தை வச்சுங்க. சிந்தூரம் பிரபல கபரி பால திமிர த்விஷாம். கபரி பால திமிரம், இந்த கூந்தலுடைய அடர்த்தியான கூந்தல் அது 2 பிரிஞ்சு இருக்கு. அதனுடைய பாரம் இருக்கு, அதனுடைய த்விஷாம் பிருந்தை பந்தி திருத்தமிவா. அது என்ன பண்ணிருக்கு, சத்துருக்களுடைய ஒரு பலத்தை அடர்த்தி 2 பக்கங்களும் நடுவில் இருந்து வச்சு கொடுத்து அந்த வசீகரணம் பண்ணிட்டு அந்த சத்துருக்களை எல்லாம் அந்த கூந்தலால அடர்த்தி வச்சாச்சு. பந்தி கிருதமிவ நவீன கிரணம். அதனால என்னாச்சு, அந்த சத்துருக்கள் எல்லாம் அஞ்ஞான சத்துருக்கள் இங்க உள்ள போயிடுதா, அப்ப சூரிய கிரணங்கள் அப்படியே உள்ள போறது. அந்த சூரிய கிரணங்கள் போற வழி இருக்கு பார்த்தா, அந்த வழிதான் வருடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தியானம் பண்ணினோமையானால் நமக்கு அஞ்ஞானத்தினால் ஏற்படக்கூடியதான கெட்ட குணங்கள், மனசுல இருக்கக்கூடியதான தாபங்கள் இவைகள்லாம் அழிந்து நம்ம மனசுல ஒரு நல்ல ஒரு எண்ணமானது உண்டாகும். அதற்காகத்தான் இந்த ஸ்லோகம் விசேஷமாக மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னல்கள் எல்லாம் வருது. அந்த இன்னல்கள் எல்லாம் போறதுக்காக இந்த ஸ்லோகம். தினந்தும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்பாவுக்கு நைவேத்தியம் வச்சோம். ஏன்னா வேதாந்த கிளாஸுக்கு வர முடியல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு, எல்லாம் கேட்கிற வேதாந்தம் இருந்தாலும் மனசுல ஏதோ குடிங்கிட்டே இருக்கு. தாரம்பம் தேவை கொட்டுறா போல கொட்டிட்டே இருக்கு. அதாவது அவளுக்கு பார்த்தாதான் தெரியும், யாரையும் எல்லாம் பொய் சொல்றான்னு சொல்லப்படாது. அவன் மனசுல இருக்கிற கஷ்டம் நமக்கு என்ன தெரியும். ஆனா இப்படி எல்லாம் வாழ்க்கையில இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். காசு போறாது, இல்ல பசங்க ஒழுங்கா இருக்க மாட்டா, உடம்பு சரியா இருந்தா இருக்காது, இவனுக்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஜனங்கள் இவனை ஏமாத்திட்டே இருப்பா. நம்ம சரியான நல்ல வழியில இருப்போம்னு நினைக்கிறோம், இதை பார்த்துட்டு ஜனங்கள் நம்மளை ஏமாத்துவா. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது யோகக்ஷேமம் கவலைப்படாதீங்க, இந்த ஸ்லோகத்தை சொல்லுதா பகவான் எல்லாத்தையும் பார்த்துதான். அம்பாளுடைய கருணை அவைகள்லாம் அப்புறம் வச்சுட்டு உங்களுடைய மனசு வேதாந்தத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அதனால ஏற்படக்கூடியதான அறிவு அப்பப்ப நமக்கு தோணும்படி பண்ணுமா. அதான் விசேஷம். தனோதேமம்னா சமபதன சௌந்தரிய லஹரி, தங்களுடைய முகத்தினுடைய சௌந்தரியம். அதனால்தான் இந்த ஸ்லோகத்தினாலதான் இந்த கிரந்தத்துக்கே சௌந்தரிய லஹரின்னு பேரு. ஏன்னா சமபதன சௌந்தரிய லஹரி, தன்னுடைய முகத்துல இருக்கக்கூடியதான சௌந்தரியம் பெருக்கு. அது 2 நதியானது 2ஆ பிரிஞ்சு போகும்பொழுது நடுவுல எப்படி இருக்கோ அப்படி 2ஆ பிரிஞ்சு இருக்கமா. சிந்தூரம், அது நுனியில சிந்தூரம் இருக்குன்னா அகண்டாகார விருத்தி, அந்த விருத்தி நுனியில அந்த ஞானம் இருக்கு, அந்த பிரகாசம் இருக்கு. அந்த பிரகாசமானது அஜ்ஞானத்தையே அழிக்கும். அஜ்ஞானத்தை அழிக்கும் பொழுது அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடியதான எல்லா விதமான கவலைகளும் அழிஞ்சு போயிடும். ஆகியல்வா சிந்தூரம் பிரபல கபரி பாரதி மிரத்விஷாம் பிருந்தை பிரதி கிருதமிவ நவீன கிரணம் அப்படின்னு வன்னிவாசினின்னு ஒரு தெய்வம், ஒரு நித்தியம். அந்த வன்னிவாசினி நித்தியம் இங்க சொல்றது. இப்ப சாதாரணமான இந்த கம்ப்யூட்டர்ல ஃபயர்வால்னு ஒண்ணு சொல்றோம், அதெல்லாம் இங்கதான் நம்ம சொல்லிட்டு நம்ம தியானம் பண்ணும் பொழுதுமே ஜபம் பண்ணும் பொழுது திக்பந்தா அப்படியே தலை முழுதும் சொடுக்கப்பட்டிருப்போம். இது எதற்காக,
பூ பூவகா துவகா எனக்கூடியதான 3 ஜோதிகள். பூங்கிறது சூரியனை சொல்றது, அக்னியை சொல்றது. அதே போல புவகாங்கிறது சூரியனை சொல்றது, சுவகாங்கிறது வாயுவை சொல்றது. இப்படிப்பட்டதான அக்னியை முழுக்க 3 வேதங்களும் அதனால ஏற்படக்கூடியதான ஜோதிஷங்களும் எல்லாமும் சேர்ந்து உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி திக்பந்தா ஜபம் பண்றதுக்கு முன்னால ஜபம் பண்ணி முடிஞ்ச பிறகு திவ்ய மோகா அப்படிங்கிறோம். அது முழுக்க நம்ம கிரணங்கள் இங்க ஏற்படக்கூடியதான இந்த ஒரு ஞானத்தை காப்பாற்றணும். பிரபல கவரி பாரதி நிரத்விதாம் பிருந்தை வந்தீகிருதமிவ நவீனம். இந்த வன்னிவாசினிங்கிற ஒரு தெய்வம் உங்களை ஜபம் பண்ணும் பொழுது உங்க மனசுக்கு எந்த விதமான கெடுதலும் வரப்படாது. மனசுக்குள்ள இருந்து வேற எண்ணம் வரப்படாது. வெளியில இருந்து உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக ஒண்ணும் வரப்படாது. நீங்க தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், கண்ணம் பண்ணி உட்கார்ந்து பார்த்தோம். அப்பதான் பள்ளி ஏதாவது டக்கு டக்குன்னு சத்தம் பண்ணுது. டக்குன்னு உங்க மனசு அங்கே போகுமே தவிர இந்த மந்திரம் மறந்து போயிடும். சாதாரணமா நம்ம பாக்குறது விஷ்ணு சாரணம் சொல்லிட்டே இருப்போம், ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், எங்க விட்டு போயிடும். மறுபடியும் முதல்ல சொல்ல வேண்டியதான், எங்க விட்டோம் தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் என்னடா அது நிறைய சொல்லியிருக்கோமே இன்னைக்கு, சரி விட்டுருவோம், நாளைக்கு ஆரம்பிப்போம். இது போல கஷ்டங்கள் தெரியாம அவைகள்லாம் போகணும். நீங்க ஜபம் பண்ணும் பொழுது மனசு ஒரு இடத்துல நிக்க வைக்கணும். அதனால மனசு சாந்தி வரணும். இந்த சாந்தி வர வைக்கிறதுக்காகத்தான் நமக்கு அம்பாளுடைய வகுட தியானம் பண்ணணும். அந்த வகுடு நுனியில இருக்கக்கூடியதான அந்த சிந்தூரத்தையே தியானம் பண்ணணும். ஸ்ருதி சேமந்த சிந்தூரி கிருத பாதாப்த தோழிகா அப்படிங்கிற வேதனா மந்திரமும் இதுதான் சொல்றது. இப்ப தலை கூந்தல்ல இருக்கக்கூடியதான புஷ்பங்களை சொன்னேன். அந்த கூந்தல 2ஆ இருக்கக்கூடியதான வகுட சொன்னேன். அதற்கு பிறகு உத்தம ஸ்திரீயா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய முகத்துல நெத்தியில சில முடிகள் முன்னால அப்படியே நிக்கிறது. இப்ப சாதாரணமாகவே அப்படியே கட் பண்ணி முன்னால வரா போல பண்ணிக்கிறாங்க. அது இல்லை, அது சாதாரணமாகவே ஸ்வபாவ சித்தமாக ஏற்பட்டது. சிலது அந்த முன்னால வளர்க்கக்கூடியதான அவைகளுக்கு அந்த முடிகள் இருக்கிறதுல அதை பத்தி சொல்ற அராலைஹி ஸ்வாபாவியாது அதி கலப தஸ்ரீ விதலகைஹி பணிதம் தேவத்ரம் பரிஹசதி பங்கேருஹருதிம் தரஸ்மேரே யஸ்மின் தசன ருச்சி கிஞ்சல் கருதிரே சுகந்தௌ மாத்யந்தி ஸ்மரதன சக்ஷுர் மதுலிஹா. அராலைஸ்வாபாவியாது முன்னெற்றியில வரக்கூடியதான அந்த முடிகள் இருக்கு பட்சல அது எப்படி காணப்படுறது? ஒரு தாமர புஷ்பம் இருக்கு, அந்த தாமர புஷ்பமானது மலர்ந்து இருக்கு. மலரும் பொழுது அதற்குள்ள வண்டுகள்லாம் உட்கார்ந்து, அந்த வண்டுகள்லாம் உட்கார்ந்து. அது மாதிரி இந்த முகத்தாமரை இருக்கு. இந்த முகத்தாமரத்தில் நடுவில் இருக்கக்கூடியதான அந்த சௌரபியத்தை, அந்த ஒரு வாசனையை, தேனையை நாம் பருகணும் எனக்கூடியதான எண்ணத்தில் வண்டுகள் உட்கார்றா போதையும் இங்கேயும் அசைகிறா போதையும் அந்த காத்துக்கு முன்னால் இருக்கக்கூடியதான மொழிகள் நெற்றின மேல விழுந்த மொழிகள் அசைகின்றது. அலி கலப ஸ்ரீ விரலகை பரீதம் தேவத்ரம் பரிஹசதி பங்கேருஹருதிம். இந்த தாமரையினுடைய அழகை உங்களுடைய முகமானது வென்று கொண்டிருக்கு. தாமரை அழகை இல்லைன்னு காட்டி கொடுக்கறதுமா? ஏன் தரஸ்மேரே, அந்த முகத்துக்கு என்ன அழக? அதுவா புஞ்சிருப்பு. இந்த ஸ்நேரம்னு பேரு, ஸ்மிதம்னு பேரு. ஸ்மிதம், மந்த ஸ்மிதம், இவைகள்லாம் ஆசம், மந்த ஆசம், இவைகள்லாம் நம்ம பண்ணி வாய விட்டு சிரிக்கிறதுக்கு ஆசம்னு பேரு. இது அழகுதான். முகத்துல சிரிப்பு இருந்த அழகு. ஆனா அந்த சிரிப்பு எப்பொழுதும் இருக்கக்கூடாது. சில சமயத்துலதான் இருக்கணும். புருஷர்களுக்கு ஆசம் ரைட், ஸ்திரீகளுக்கு ஆசம் வேண்டாம்னு சொல்றது பரதநாட்டிய சாஸ்திரம். ஏதாவது வேணும்னா பர்தம் செய்து பரதம் பண்ணி கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. நாங்க ஏன் சார் குறைச்சு விட்டோம், நாங்க ஏன் சிரிக்க விடாது அப்படின்னா கேட்கக்கூடாது. அந்த முகத்துக்கு அழகு, ஒரு பெண்ணனுடைய முகத்துக்கு அழகு மந்த ஆசம். ஆசம் அப்பப்ப வரலாம். புருஷர்களுக்கு ஆசம் இருக்கலாம், அட்டகாசம் இருக்கக்கூடாது.
வாயை திறந்து சத்தம் பண்ணி சிரிக்கப்படாது. அதே அரக்கர்களா இருந்த விகடாட்டஹாசம் கைகொட்டி வாயை திறந்து பல் தெரிகிறவங்க சிரிப்பானா, அது கூடாது. ஹாசம் ஓரளவுக்கு வாயை திறந்து சிரிக்கிறார். ஸ்திரீகளா இருந்தா என்ன பண்ண, மந்தஹாசம் புன்சிரிப்பு, அந்த முகத்துல புன்சிரிப்பு இருக்கணும். அது எப்படின்னா அந்த உதடுகள் மட்டும் கொஞ்சம் பிரிஞ்சாரு, பல்லு தெரியப்படாது, எல்லா பல்லும் தெரியப்படாது, அந்த பல்லு மட்டும் வெறுப்பா கொஞ்சம் அவளை தெரிஞ்சு முடிக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான ஆசை தான் ஸ்திரீகளுக்கு. அதான் மந்த ஸ்ரீதம்னு சொல்றோம். அந்த மந்த ஸ்மித பிரபா போற மத்தியஸ்காமேஜ மானதா அப்படின்னு அந்த மந்த ஸ்மிதம். அதனால என்னாச்சு, அந்த முகத்துல அந்த ஸ்மிதம் கொஞ்சம் ஒரு சிரிப்பு, துளி சிரிப்பு இருக்கிறதுல அந்த சிரிப்பு என்ன காட்டுறதா, அந்த மனசுல மறந்ததான ஒரு எண்ணம் கிடக்க. மனசுல சந்தோஷம் இல்லைன்னா முகத்துல சிரிப்பு வராது. முகத்துல சிரிப்பு இருக்கணுமே, நிஜமாவே மனசுல இருக்கணும். இந்த போலிய சில பேர் சிரிக்கிறவர்கள் அது இருக்க ஒரு செகண்ட் அப்படி சிரிச்சு நம்ம சீரியஸ் ஆயிடுவாங்க. அப்படி இருக்க முகத்துல சிரிப்பானது எப்பொழுதும் மந்தமாக இருக்கணுமே, ஆனால் அது மனசுல நிஜமாகவே அம்பாட்டி அனுப்புற அந்த மனசு நிம்மதியை பெறலாம். அந்த நிம்மதியா இருக்கக்கூடியதான மனசுக்கு அவளுடைய முகத்துல எப்பொழுதும் ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பானது பல்வரிசைய முழுமையாக காட்டாமல் ஓரளவுக்கு ஒரு பிளாக் அப்படி இருக்கா போறாங்க. அந்த மந்தஸ்மிதம் இருக்கணையானால் அந்த முகம் மட்டும் மலர்ந்து இருக்கும். அந்த மலர்ந்ததான முகம் அம்பாளுக்கு எப்பொழுதும் இருந்திருக்கு. கண்கள் மறந்து முகத்தை பார்த்ததே ஒரு அட்ராக்ஷன் அப்படி இருக்கணும். அப்படிப்பட்டதான பதீதம் தேவத்திரம் பதிகதி பகேருஹருதிம். அம்மா அவங்களுடைய முகமானது தாமரையுடைய அழகை நோக்க வைக்கிறது. கரஸ்மேரேயஸ்மின் எந்த ஒரு கரம்னா ஈசத்துன்னு அளவுக்கு கொஞ்சம் சிரிக்கக்கூடியதான் அவங்களுடைய புன்சிரிப்பானது. எஸ்மின் ரசன ருச்சி கிஞ்சல் கருச்சிரே, அந்த தாமரைக்குள்ள கிஞ்சல் கண்கள் இருக்கிறதுல அந்த புப்பொடிகள் அது மாதிரி காணப்படுறது அவங்களுடைய பற்கள். அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பற்கள், அது கூட பராகங்கள் மாதிரி, புஷ்பங்களுக்குள்ள இருக்கிற பராகங்கள் மாதிரி காணப்படுகிறது. அந்த பராகங்கள் பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல, நல்ல வாசனையோட இருக்கு. அதுல அமுதமாக தேன் இருக்கு. அதனாலதான் வண்டுகள் வச்சிருக்காரு. ஒரு ராத்திரி போன அழகா புஷ்பங்கள் இருந்து, புஷ்பங்கள்ல ரொம்ப அழகா இருக்கு. நேச்சுரலா இவ்வளவு புஷ்பம் இருக்கேன்னு கிட்ட போனா எல்லாம் பிளாஸ்டிக் இருக்கும். ஏன்னா ஒரு ஈ வந்து உட்கார்ல அதுல, அதுக்கு நல்லா தெரியும். அது ஈக்கோ இந்த வண்டோ அதுக்கு நல்லா தெரியும். அது தவிர பேர் நிஜமா இருந்தாலும் நீங்க சென்ட் போட்டாலும் வந்து உட்காராது, அதுக்கு தெரியும். இது நேச்சுரல் சென்ட், இது ஏதோ போட்டிருக்கா, அது நான் தான் வந்துருக்கு, இது விஷமா இருக்கும். ஏன்னா அதுக்கு அடிக்கக்கூடியதான மருந்து சென்டாத்தான் இருக்கு. அது நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களை விட. அது அப்படியே ஒரு மூலையில போய் உட்கார்ந்து அந்த சென்டர்னா போன பிறகு வந்து கடிக்கிறது கூட. அதுல கொசு மருந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நல்லா தெரிகிறது. நீங்க அடிச்ச பிறகு மூலையில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது தூங்கட்டும். அப்புறம் வந்து ஒரே தினம் படையா வந்து உங்களை கடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த வண்டுகள்லாம் என்ன பண்றது, அது வந்து அந்த தேனை வருகிறதுக்காக எப்படி வந்து உட்கார்றதோ, அந்த கிச்சன்கள் மேல உட்கார்றதோ, அத மாதிரி அது என்ற மாதிரி இங்க வண்டுகள் மாதிரி இந்த முன்னால் இருக்கக்கூடியதான மொழிகள்லாம் வந்து அது என்னதுமா, அந்த மன்மதனை எரிச்சார் ஒருத்தர். இந்த காமமே வேண்டாம் என்ற மன்மதனை எரித்தார் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய மனசு அன்னைக்கு மன்மதனை எரிச்சது. அம்பாளை பார்த்த பிறகு என்னடா ஆச்சுனர், மறுபடியும் இந்த புஷ்பத்துல வந்து உட்காரணும்னு பாக்குறான். மரதகன மதுவியா அப்படின்னு அந்த அம்பாளுடைய பிரியமான ஒரு முகத்தை எப்பொழுதும் பரமேஸ்வரன் பார்த்து கொண்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். இந்த ஸ்லோகத்துல வியஞ்சனையாக சொல்லாமலே சில விடயங்களை சொல்லியிருக்க. இந்த வண்டுகள்லாம் இருக்கிறதுல இந்த வண்டுகள் மலர்ந்த புஷ்பத்துக்குள்ளதான் வரும். ஆகையால் புஷ்பம் எப்பொழுது மலர்ந்திருக்கோ அப்பொழுதுதான் வந்து வரும். தாமரை புஷ்பம் எப்பொழுது மலரும், பகல்லதான் மலரும். சூரியனுடைய கிரணங்கள் வந்த பிறகுதான் மலரும்.
அம்பாளுடைய முகத்தாமரையானது எப்பொழுதும் மலர்ந்திருக்கு. ஆகையால் இந்த புஷ்பமானது ஒரு சமயத்துல மலரும், அம்பாளுடைய முகமானது எப்பொழுதும் மலர்ந்திருக்கு. இந்த தாமரையானது வாடாம இருந்து வாசனை இருக்கும் பொழுதுதான் புஷ்பங்கள் அந்த தேனி வந்து உட்காரும். இங்க எப்படின்னா இது எப்பொழுதும் வாடுற புஷ்பம் இல்ல, எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்திருக்கு. அதுதான் கரஸ்மி இது. ஆகியால் எப்பொழுதும் இந்த முங்குறக்கால் உட்கார்ந்துருக்கு. அதே போல மட்டும் இல்ல, இது அழுத்துல சேர்த்துல வளர்ந்திருக்கு தாமரை. அம்பாளுடைய முகமானது அப்படி இல்லை, அது எப்பொழுதும் தத்துவ குணத்தை இருந்தா தான் நம்ம பார்க்க முடியும். இப்படி விசேஷமாக தாமரையில இல்லாதான குணங்கள் அம்பளுக்கு இருக்கு. இதை நினைச்சவாளுக்கு அந்த தாமரையானது புஷ்பங்களுக்கெல்லாம் எப்படி ராஜாவா எல்லோரையும் கவருகிறதோ அதே போல இவாளுக்கு எல்லாத்தையும் கவரும். அதோட மட்டும் இல்ல, அவ பேசினா அவ பேச்சுக்கு எல்லோரும் மயங்கி விடுவார். வாக்கு எதை சொன்னாலும் அது நடக்கும். அப்படிப்பட்டதான சிறந்ததான ஒரு குணங்கள் ஏற்படும். இந்த ஸ்லோகத்தை படித்து தேன நைவேத்தியம் பண்ணினோமே ஏன்னா மனுஷியாளுக்கு எல்லோருக்கும் எதை பேசினாலும் இனிமையாகவும் அழகாகவும் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரியும் சந்தோஷத்தை கொடுக்கும். இவாளுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடியதான அழகான ஸ்லோகம் பார்த்தோம். அராளை பிராபாபியாசு அதிகலபத ஸ்ரீவிதலகை பரீதம் சேவக்ரம் பரிஹசதி பங்கேருஹருதிம் தரஸ்மேரேயஸ்மிந்தஜனருதிகிஞ்சல் கருஜிரே சுகந்தோ மாத்யந்தி மரதான கச்சொரு மதுலிஹா அப்படின்னு இந்த ஸ்லோகம் வரைக்கும் இருக்கு.